வணக்கம். இன்றைக்கு ஒரு புதிய டாபிக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். வர்க்க சக்கரங்கள். இப்போ ரொம்ப நுட்பமாகலாம் வர்க்க சக்கரத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நமக்கு பொதுவாக நம்முடைய தசாபுத்திகள் கரெக்டா வேலை செய்யுமா, எப்படி வேலை செய்யும், எந்த அளவுக்கு பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வர்க்க சக்கரத்தின் மூலமா ரொம்ப ரொம்ப துல்லியமா நம்மளால சொல்ல முடியும், கண்டுபிடிச்சிக்கிற முடியும், அந்த பலனை அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு D1 ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கு, ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, நீச்சமா இருக்கா, மூலத்திரிகோணத்தில் இருக்கா. அப்போ ஆட்சி, உச்ச, நீச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம், நிஷ்பலம், நண்பர்களோட சேர்க்க, பாவத்தில் போய் நிற்கிறது ஒரு கிரகம், சூரியனுக்கு முன்னும் பின்னும், சுனபா அனுபா யோகம், துர்திரா யோகம். அதே மாதிரி சூரியனுக்கு இருவர் இருந்தால் வாசி வேசி யோகம், உபயச்சாரி யோகம். இப்படியெல்லாம் நிறைய யோகங்கள் இருக்கு. அந்த யோகங்கள் ராசி கட்டத்தை பார்த்தோன்னே, 12 கட்டத்தை பார்த்தோன்னே பலன் சொல்லணும். நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு விஷயத்த சொல்லுவார். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், ஐயா கடகலக்னம் அப்படின்னு. ரைட், கடகலக்னத்துக்கு 7ல் கடகலக்னம் அப்படின்னா ஒரு அமைப்பு ரீதியிலான தலைவன் அப்படின்னு பதில் சொல்லிட்டார். கடகலக்னம் சொன்னோடனே அமைப்பு ரீதியிலான தலைவன் சொல்லிட்டார். சரி, 7ல் குரு நீச்சம், அவங்க அப்பா கோடீஸ்வரன். ஐயா லக்னத்துல சூரியன், மகனும் கோடீஸ்வரன். பலன் எப்படி வருது? ராசி கட்டத்தை பார்த்த உடனே சொல்லக்கூடிய பலன்கள். இந்த கிரக சேர்க்கை இது பார்க்கறது கிண்டல் கேலியா தெரியல, மக்களுக்கு இதுதான் தேவை. இன்னைக்கு ஒரு கிரகம் நின்றா இதுதான் பலன், அதோட திருப்தி ஆயிடுறாங்க, போயிடுறாங்க. நுட்பமான வழிமுறைகளை, அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன, வாழ்க்கையில எப்படி போகணும், என்ன மாதிரி இருக்கணும். வெறும் ஆசைகளை சுமந்து கொண்டு 20 வருஷம் சுக்கிர திசையை கடந்தா சரியா வருமா? 20 வருஷம் ஆசையிலே கடத்திட்டான். அதுக்கான ஸ்டெப் வைக்கவோ, அதுக்கான முயற்சிகளோ ஈடுபடவோ, அது போய் அடையணும்னு நினைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. எந்த முயற்சியும் இல்லாமலே போயிடுச்சு, வெறும் ஆசையிலே போயிடுச்சு. அது சரியா வருமா? அந்த பலன்களை எல்லாம் சொல்லாது. இந்த திசையை டூம் அப்படின்னு சொல்றதா பெரிய விஷயம். அதை சாதிச்சு கொடுக்குற ஜோதிடருக்கு நல்ல வழிகாட்டி ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ண, வெற்றி அடைய வைக்கணும். அதுதான் ஜோதிடர்கள் தெரிஞ்சுக்கணும். ஜோதிட ஆர்வலர்களும் என்ன விஷயம் உங்களுக்கு இப்ப அதிக உறுத்தலா இருக்கு, எந்த விஷயம் தேவைப்படுகிறது, இதெல்லாம் வர்க்க சக்கரத்துல ரொம்ப தெளிவா சொல்லிடலாம். ஐயா நான் சிக்கல் இருக்கேன், எனக்கு கடன் இருக்கு, நான் அந்த கடன் வெளியே வரணும், அதுக்கு என்ன வழி? அப்ப வர்க்க சக்கரத்துல இருக்க, நவாம்சத்துல இருக்க, ராசிக்கு நவாம்சத்துக்கு இருக்கக்கூடிய சங்கேதத்துல இருக்க, 6வது பாவம் சம்பந்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, ஒரு ராசியில் 6வது பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினா அவன் கட்டாயமா கடனாளியாவான். ப்ரொவைடட் அவன் சோம்பேறியான ஆளாயிருந்தா. இந்த D1 வந்துருதா, நவாம்சத்தில் D9ஓட சேர்ந்த உடனே, நவாம்சத்தை சேர்த்த உடனே வந்துடுது அந்த ராசியில் 6வது பாதத்தில். இது D1லயே இருக்கு, ராசி கட்டத்துல தான். டிகிரியை பார்த்த உடனே நம்ம பலன் சொல்லலாம். கேள்வி முதல்ல கேட்டுக்கணும், அவன் சுறுசுறுப்பான ஆளா, கரெக்டான வேலையை கரெக்டான நேரத்துல கரெக்டா முடிச்சு ரிசல்ட் எடுத்துடுறானா? அப்படி எடுத்துட்டா அவன் எல்லாத்தையும் தொட்டதெல்லாம் வெற்றி தான். அவன் சுறுசுறுப்பு இல்லையா, சோம்பலா இருக்கானா, சுறுசுறுப்பா போய் நெகட்டிவா செஞ்சுட்டு இருக்க கூடாது. சோம்பலை படுத்திருக்கிற மாதிரி தெரியும், எந்நேரம் அந்த காரியத்தை செய்யணுமா, கரெக்டா இருந்து அந்த காரியத்தை போய் செஞ்சுட்டு டக்குன்னு வீட்டில் உட்காந்துக்கலாம். அது ஒரு மாதிரி காரியார்த்தமா வெற்றியை நோக்கி செயல்படக்கூடிய விஷயம். ஒரு ராசியின் 6வது பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது வெற்றியை தரும், கடன் தரும். முதல்ல சொல்லிட்டேன், சோம்பலாக இருந்தால் கடன் தந்து, சுறுசுறுப்பாக இருந்தால் வெற்றியை தந்து. அந்த வேலையில ஒரே முனைப்பு காட்டணும், குறிப்பு காட்டணும். அப்பதான் அந்த வெற்றி கிடைக்கும், அப்பதான் அந்த வெற்றி கிடைக்கும். சரி, ராசி கட்டத்தை பார்த்த உடனே பலன் சொல்லிட்டோம். இந்த கிரக சேர்க்கை, அதே மாதிரி யோகங்கள், அதெல்லாம் வருது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ராசியில ஒரு குறிப்பிட்ட ஒரு டிகிரியில ஒரு புள்ளியில ஒரு கிரகம் இருக்குன்னா, அது அதனுடைய கேந்திரத்துல எந்தெந்த பாதத்தை குறிக்குமோ அந்த பாதங்கள் அத்தனையும் வேலை செய்யும். அங்க கிரகங்களே இல்லைன்னாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுக்கிர தசை நடக்குது, சுக்கிர தசை நடக்குது,
அந்த ராசியின் 8வது பாதத்துல இருக்கு சுக்கிரன். பரணி 4வது பாதத்துல. அப்ப அதுக்கு 10வது பாவம், அதுக்கு 10வது பாவம், அதுக்கு 10வது பாவம், மகரம், துலாம், கடகம். இந்த 4 ஒரே நேரத்தில் சேர்ந்து தான் செயல்படும். சுக்கிர தசை முழுவதும் இந்த 4 பாவமும் வேலை செய்யும், இந்த 4 ராசியும் வேலை செய்யும். இன்னும் கொஞ்சம் அடிஷனலா சொல்லணும்னா அவிட்டம் 1 மகர ராசியில 8வது பாதம், மேச ராசியில 8வது பாதம் பரணி 4, அவிட்டம் 1 மகர ராசியில 8வது பாதம். அது அப்படியே இன்னொரு சரத்துக்கு போனீங்க, துலா ராசியில் 8வது பாதம், விசாகம் 2, அதே மாதிரி ஆயில்யம் 3. வில்லங்கமான ஆளு, யாருக்கும் கட்டுப்படாத ஆளு, யாரையும் லட்சியம் பண்ணாத ஆளு, எதற்கும் துணிந்த செல் உடையவர். ஆனா சுக்கிரன் இருந்தால் சாந்தமாக இருப்பார். கெட்ட கிரகங்கள் இருந்தால் ரொம்ப உக்கிரமாக இருக்கும். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பரணி 4ல் ராகு இருந்தது. ஒரு 23 நாள் போய் ஜெயிலில் இருந்துட்டு வந்துட்டாங்க. 96வது வருஷம், 1996. இன்னைக்கு 30 வருஷத்துக்கு முதல்ல. அப்போ இது என்ன ஒரு விஷயம், 8வது இடத்துக்கு போனா கோர்ட் வழக்கு வியாஜம், சிறைப்படல், நோய், தீராத நோய், இதெல்லாம் இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க அப்படியா? இதே பரணி நாள்ல கிரகம் இருந்து எத்தனையோ பேர் பக்திமானாக இருக்கிறார்கள். 8ஆம் பாவம் பக்தியையும் குறிக்கும், 8வது பாதம் 8வது பாவத்தையும் குறிக்கும். ஏன்னா சர ராசிகள்ல பூரா 8வது பாதம் நவாம்சத்துல 8வது இடத்துக்கு போகும். அவிட்டம் 1 நவாம்சத்துல 8, விசாகம் 2 நவாம்சத்துல 8, ஆயில்யம் 3 நவாம்சத்துல 8. வில்லங்கமான ஆளு, நிர்பந்தமான ஆளு. அவன் காரியத்துல கரெக்டா இருப்பான், குறியா இருப்பான், அந்த காரியத்தை முடிச்சிருவாங்க. நல்ல கிரகங்கள் இருந்தால் நல்ல வழிகளில் முடியும், கெட்ட கிரகங்கள் இருந்தால் கெட்ட வழியில். அடக்குமுறை. ராகு திசை முழுவதும் பதவியில் இருக்கவில்லை. ஒவ்வொரு 5 வருஷம் 18 வருஷம் ராகு திசையில 10 வருஷம் பதவியில் இல்லை. 6 to 11 யார் ஜெயலலிதா அம்மாவை சொல்றேன். 2006 to 11 பதவியில் இல்லை ராகு திசையில். அதே மாதிரி 96லேருந்து 2000 வரைக்கும் பதவியில் இல்லை, 2001 வரையில். அந்த பாதி அந்த 8வது பாவம் அப்படிங்கிறதுனாலேயே அப்ப பங்கு கொடுத்து பங்கு வாங்கணும் அப்படிங்கிற அந்த கூட்டணி அமைப்புகள் சரியாகாது. கூட்டணி அமைப்புக்கு 8ஆம் பாவம் ரொம்ப சிலாக்கியமானது, பக்திக்கு 8ஆம் பாவம் ரொம்ப சிலாக்கியமானது. ஏன்னா அதெல்லாம் ரகசியம் சம்பந்தப்பட்ட விஷயம். ரகசிய செயல்பாடுகள் இல்லாமல் போயிடுச்சு, சரியான வழியில். ராகுவாக இருந்ததில் பல வழிகளில் நெகட்டிவாக வழியை காமிச்சு ஏகப்பட்ட போராட்டங்கள்லாம் நடத்து. அப்புறம் ஸோ இந்த ராசி கட்டத்தை மட்டும் பார்த்தாச்சுன்னா இவ்வளவு விஷயம் இருக்கு. பாதத்தில் மட்டும் வச்சு எல்லாத்தையும் சொல்லிடு. எந்த டிகிரியில் இருக்கு, அது என்ன பாதம் அந்த ராசியில். 2ஆம் பாதம்னா நல்லா பேசுவான். ஒரு ராசியின் எந்த ராசி வேணாலும் எடுத்துக்கோங்க, 2ஆம் பாதமாக இருந்தால் அருமையான திறமையான பேச்சாளர். நான் சொல்ல அது ரொம்ப தெளிவா பின் பாயிண்ட் பண்ணி சொல்வான். அதே மாதிரி சரத்துல இருக்க பூராமே அஸ்வினி 2 ராசியில நவாம்சத்துல 2வது இடத்துக்கு போகும். அதே இது ரிஷப ராசியில 2வது பாதம் கிருத்திகை 3, 2வது பாதம் கிருத்திகை 3, முதல் பாதம் கிருத்திகை 1, கிருத்திகை 2, கிருத்திகை 3ங்கிறது 2வது பாதம். நவாம்சத்துல 10வது இடத்துக்கு போகும். தொழிலே கண்ணா இருப்பான். கிருத்திகை 3 24 அவங்க தொழில், அந்த தொடர்ந்து வருமானம் தரக்கூடிய தொழிலே ஈடுபாட்டோடு இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ராசியினுடைய 2வது பாதமும் நவாம்சத்தில் எங்க போகுது அதை ஒட்டியே தான் பலன் இருக்கும். 2வது பாதம் 2, 6, 10வது நவாம்சத்துக்கு தான் போகும். உதாரணத்துக்கு மிருகசிரிஷம் 4 நவாம்சத்தில் 6வது, பூசம் 1 கடகராசியில் 2வது பாதம், அங்க நவாம்சத்துல எத்தனாவது போகும்? பூசம் 1 நவாம்சத்துல 2வது இடத்துக்கு போகும். மகம் 2 நவாம்சத்துல 10வது இடத்துக்கு போகும். ஆக 2வது பாதம் பொருளாதாரம், பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய செயல்கள், தொழில், அன்றாட அலுவல், பேச்சு. நான் 2ஆம் பாதத்தை சொல்லும் போதே ஒரு சில விஷயங்கள் சொல்ல. வாக்கு, நேத்திரம், முகவசீகரம், தனம், குடும்பம். பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறது, கண்ணோட்டத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறது. ஒருத்தனுக்கு வேணுங்கிற விஷயத்துல எவ்வளவு தூரத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணானோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த விஷயத்தை சாதித்துக் கொள்வார்கள். அப்படி எடுத்துக்கணும். அப்ப
அப்ப 2வது பாதம் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு விதமான பலனை தருகிறது. கன்னியா ராசி ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி. நவாம்சத்துல 6வது இடத்துக்கு போகும். எது? உத்திரம் 3வது பாதம் 2ஆம் பாதம். சித்திரை 4ஆம் பாதம் நவாம்சத்துல 2வது இடத்துக்கு. மூலம் 2ஆம் பாதம் நவாம்சத்துல 6வது இடத்துக்கு. அனுஷம் 1வது பாதம் நவாம்சத்துக்கு 10வது இடத்துக்கு போகும். விருச்சிக ராசி அப்படி ஒன்னொன்னுக்கா பார்த்துக்கிறேன். உத்திராடம் 3, உத்திராடம் 3 2, அவிட்டம் 4 நவாம்சத்துல 10வது பாவம். அவிட்டம் 4 நவாம்சத்துல 10வது பாவம். உத்திரட்டாதி 1 நவாம்சத்துல 6வது பாவம், 6வது பாவம். அப்ப 6வது பாவம்னா இந்த டெய்லி ரொட்டீன் 10 அடையாளம் உள்ள தொழில். 2வது பாவம்னா வாக்கு, நேத்திரம், முகவசிகரம், அந்த மாதிரி இன்னும் அன்றாட அலுவலோட தினசரி நாம் என்ன பேசுகிறோங்கிறதையும் அங்கே சேர்த்துக்கிறோம். நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படிங்கிறதையும் சேர்த்துக்கிறோம். ஐடியா கண்ணோட்டங்கிறது நம்மளோட ஐடியா என்ன, கண்ணால் பார்க்குறோம், அதை பற்றி என்ன ஐடியா வச்சுருக்கோம், அதான் அந்த வெற்றிக்காரம். இதெல்லாம் பூரா 2ஆம் பாதத்துக்கு. ஒரு ராசியின் 3வது பாதம் என்ன, 4வது பாதம் என்ன, அது எப்படி பாவத்தோடு கனெக்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் அடுத்த முறை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.